திமுகவுக்கு வந்து அதே கூட்டணி இருக்குது, அது அவங்கள பாராட்டணும். திமுகவுடைய சக்தியே அந்த கூட்டணி வந்து சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ், இந்த 4-5 பேரை அவங்களோட கூட்டு வச்சுருக்காங்க. பெரிய டிக் மார்க் போடணும் ஆனஸ்டாக. ஆனால் கூட்டணி அப்படி இருந்தாலும் அந்த கூட்டணி வந்து இப்போ பலவீனம் அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு இல்லை. நிறைய திமுகவுடைய பேஸ் லெவல் ஆட்கள்லாம் நாங்கள் சம்பாதிக்கல எதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிறைய உட்பூசல்கள் இருக்குது. ஸோ கூட்டணி இருக்குது, ஆனால் வலிமை இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் 2 பேரும் எடுத்து ஒரு கணிப்பு பண்ணிங்கன்னா, ஒரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு இடத்துல இருக்கிறார் வச்சுங்க, அவரோட அப்பாவோட இல்லை என்கிற காரணத்தினால ஒரு வன்னியர் ஓட்டு கூட போகாது. அந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக வன்னியர் ஓட்டு அப்படியே வரும். நான் போன வாட்டி வேலூர், குடியாத்தம் அது போன்ற இடங்களில் டாக்டர் ஏசி சண்முகம்காக நான் வந்து கேம்பெயினிங் போயிருந்தேன். இதே தான் சொன்னாங்க. சார் சொல்லிட்டாங்க சார், நம்ம ஆளுங்க இப்படி தான் போடுவாங்க. ஒரு ஒட்டு மொத்தமாக வன்னியர் ஓட்டு வந்து ஒரு வன்னியர், அதுவும் ஐதர் பிஎம்கே அன்புமணி ஆர் பிஎம்கே டாக்டர் ராமதாஸ், யார் நின்னாலும் ஒட்டு மொத்தமாக நிற்பாங்க. அப்படியே கிடைக்கும்.